இந்த திரைப்படத்தை நான் எடுப்பதற்கு 2 நாளுக்கு முன்பாக மகாராஜா என்ற பெயரில் தியேட்டரில் ஓடிக்கொண்டிருப்பதாக எனக்கு என்னுடைய திரைப்பட குழுவினர்கள் நண்பர்கள் சொல்லிய பேரில் நான் அந்த படத்தை பார்க்க சென்றேன். முழுக்க அந்த கதை என்னுடைய கதை. ஆனால் இயக்குனர் என்ற முறையில் அந்த திருட்டு நாய் எனது கதையை திருடிவிட்டது. மகாராஜா படம் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த படத்தினுடைய கதை முழுக்க என் கதையிலிருந்து திருடப்பட்ட கதை. இதை மக்களுக்கு தெரியப்படுத்தவும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்குத்தான் எல்லோரிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். சுமார் 2020 இந்த கதை என்னிடம் வந்து பேசப்பட்ட கதை. அதற்கு நான் இயக்குனரிடம் சிறு குறும்படமாக எடுத்து இதை எல்லோருக்கும் காமிக்க வேண்டும் என்று நான் பணத்தை கொடுத்து குறும்படம் எடுக்க சொன்னேன். குறும்படம் எடுத்து கொடுத்தார். நல்ல சிறப்பாக இருந்தது. 2022 வலுவான முயற்சியை செய்து கொண்டு என்னுடைய சபரி பிக்சர்ஸ் குழுவினருடன் கலந்துரையாடல்கள் செய்து கொண்டு எல்லா விஷயங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போது என்னுடைய படத்தை அத்தியாயம் 1 என்ற பெயரில் பழனியம் பகுதியிலே ஷூட்டிங் எடுப்பதற்காக நான் வந்து எல்லா முயற்சியும் செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய படத்தில் ஆர்டிஸ்டர்களாக நடிகர்கள் KS ரவிக்குமார், சார்லி மற்றும் என்னுடைய ஹீரோக்கள் மற்ற அப்புக்குட்டி போன்ற சென்றாயன் போன்ற எல்லோரிடமும் கால் ஷீட் வாங்கி ஷூட்டிங் சிறப்பாக செல்வதற்கு நான் எல்லாம் அமைத்திருந்தேன். ஆனால் ஷூட்டிங் செல்வதற்கு முன்பாகவே மழை பெய்து இடையூறாக இருந்ததனால் நான் ஷூட்டிங்கை ரத்து செய்து விட்டேன். அப்போது அந்த ஷூட்டிங்கை மறுமுறையும் நான் எடுப்பதற்காக நடிகர்களிடம் காலத்தை கேட்டபொழுது அவர்கள் எல்லாம் தேதியை கொடுத்திருந்தார்கள். அந்த தேதியும் நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆனால் இந்த திரைப்படத்தை நான் எடுப்பதற்கு 2 நாளுக்கு முன்பாக மகாராஜா என்ற பெயரில் தியேட்டரில் ஓடிக்கொண்டிருப்பதாக எனக்கு என்னுடைய திரைப்பட குழுவினர்கள் நண்பர்கள் சொல்லிய பேரில் நான் அந்த படத்தை பார்க்க சென்றேன். முழுக்க அந்த கதை என்னுடைய கதை. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்த பொழுது நேராக சங்கத்திற்கு சென்றேன், சினிமா சங்கத்திற்கு சென்றேன். பாக்யராஜ் அவர்களிடம் நான் தபால் கொடுத்தேன். பாரதி ராஜா அவர்களிடம் சென்று நியாயம் கேட்டேன். காரணம், அவர்கள் சங்க தலைவர்கள் என்ற முறையில் நான் வந்து பதிவு செய்யப்பட்ட கதை. இந்த பதிவு செய்யப்பட்ட கதை எந்த முகாந்திரத்தில் வெளியே சென்றது என்றால் அதற்கு காரணம் உண்டு, அதற்கு சாட்சியம் உண்டு. ஆனால் என்னை போன்ற தயாரிப்பாளர்கள் வளர விடக்கூடாது என்பதற்காக அங்கு ஒரு கூட்டமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விஷால் அவர்கள், நடிகர் விஷால் அவர்கள் சொன்னார்கள், சிறு தயாரிப்பாளர்கள் வளர்வதற்கு நாம் வழிபட வேண்டும் என்று. இன்னும் எண்ணற்ற நண்பர்கள் திரையுலகத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் வளர்வதோ வேறாள்கள், எங்களை போன்றவர்கள் வளர்வதற்கு இல்லை. இந்த கதையினுடைய அம்சத்தை வைத்து பார்த்தால், நான் சென்று பார்த்த பொழுது விஜய் சேதுபதி அவர்கள் சிறப்பாக நடித்திருந்தார்கள். இதை தயாரித்த தயாரிப்பாளர் சிறப்பாக செய்திருந்தார். ஆனால் இயக்குனர் என்ற முறையில் அந்த திருட்டு நாய் எனது கதையை திருடிவிட்டது. அதற்கு ஆதாரம் உள்ளது. நான் பெற்ற பிள்ளைக்கு நான் பெயர் வைக்க வேண்டும். திருட்டு நாய், சமூகத்தில் வாழ தெரியாதவன். அந்த மகாராஜா படத்தினுடைய இயக்குனர் அந்த நாய் திருடி சென்று விட்டது. இதற்கு நியாயம் கேட்டு எந்த அளவுக்கு வேண்டுமானால் நான் செல்வேன். காரணம் என்னவென்றால், முழுக்க இந்த கதை என்னுடையது. இது இல்லாமல்
எல்லா பிரச்சனைகளுக்கும் சாட்சி உண்டு, ஆதாரம் வைத்துள்ளேன். குறும்படத்தினுடைய எடுத்ததற்கான ஆதாரம் தருகின்றேன். அதாகப்பட்டது ஒரு மனிதனை மன உளைச்சல் செய்வதற்கான காரியங்கள் போல இதை செய்து விட்டார்கள். எங்ககிட்ட என்ன ஆதாரம்னா, இந்த பத்திரிகை இது கதையினுடைய அம்சம் 2020 என்னுடைய டைரக்டர் எங்கிட்ட கதை சொல்லியிருக்கார். இதை நாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, குறும்படமாக எடுத்து அதை நாங்க வச்சிருக்கோம். அதை பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம், படத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். என்னுடைய சங்கத்தில், தயாரிப்பாளர் சங்கத்துல கே பாக்கியராஜ் கிட்ட, அந்த சங்கத்துல நாங்க பதிஞ்சு வச்சிருக்கோம். இயக்குனருங்கிற முறையில பாரதி ராஜாட்ட போய் நாங்க எல்லாமே ரிப்போர்ட் சொல்லி இருக்கிறோம்.